என்ன பேசிக்கிட்டே நிக்கிற? உங்க அம்மாவுக்கு ஒரு சேர் எடுத்து வந்து போடு. காதாட உட்காந்து இங்கனே சாப்பிடட்டும். நீ செஞ்ச இட்லியை எடுத்துட்டு வந்து 2 பேத்துக்கு கொடு. இந்த சம்மந்தியும் அந்த இட்லியை சாப்பிட்டு பார்க்கட்டும். மகா செஞ்சத நல்லா மூக்கு பிடிக்க திங்கட்டும். காத்தால கண்டு போச்சுத. அப்ப போனது இப்ப வரைக்கும் இன்னும் வரலதே கரண்டு. அதனால நானு சட்னி அரைக்க முடியல, ஒண்ணும் செய்ய முடியல, இருட்டா இருக்கு. அதனால குழம்பு கூட வைக்கிறதே இன்னும் ஒண்ணும் பண்ணாம கிடைக்கே. அட கடவுளே, என்ன சொல்ற மருமோளே? சரி சரி, நீ சட்னி ஆக்கியாட்டி என்ன? போன வாரம் உன்னைய இட்லி பொடி ஆக்கி சொன்னேன்ல, அது இருக்கும்ல, எடுத்துட்டு வா. உங்க அம்மாவும் நானும் நீ செஞ்ச அருமையான இட்லியை மூக்கு பிடிக்க அந்த இட்லி பொடியை தொட்டு சாப்பிடுறோம். ஆமாங்க, நீங்க சொன்னோனே தான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மிஞ்சி போன இட்லி எல்லாம் காய வச்சு அது மொறு மொறு இருக்கும், அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பையன் எடுத்து வரேன், 2 பேரும் அப்படியே வெயிட் பண்ணுங்க. என்னோட இட்லி பொடி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அம்மா நீயும் என்னோட இட்லி பொடி மிஸ் பண்ணிடாம கொஞ்சம் பரவா போய் எடுத்துட்டு வரேன். சமந்தி, உங்க மகா செஞ்சத மூக்கு பிடிக்க துணுட்டு போங்க, போயிடாதீங்க. சமந்தி, எனக்கு இட்லி வேணாம், இட்லி பொடி வேணாம், எதுவுமே வேணாம், நான் வரேன் சாமி, ஆ விடுங்க.